எதிர்வரும் 25ஆம் திகதி இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன், இந்திரஜித், கில்மிஷா, அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேங்கோ மென்சனில். வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். தையீட்டு தொடர்பிலான பல விவகாரங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. தையீட்டு தொடர்பிலான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதையும் தாண்டி நேற்று முன்தினம் இடம்பெற்ற அந்த சம்பவம் சார்ந்தும் பல நகர்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அது சார்ந்து தொடர்ச்சியாக இன்றும் பல கருத்து வெளியிடுதல்கள், அதே போன்ற கருத்து பரிமாற்றங்கள், கருத்து சாடல்கள் என்பதும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக அமைதி வழியில் ஜனநாயக ரீதியாக போராடிய தங்களை அரசு அறிவுறுத்தலின் பேரில் காவல்துறையினர் கடுமையான சித்திரவதை செய்தனர். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினர் இந்த மிலேச்சத்தனமான பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியான அணுகுமுறைகளுக்கான அழுத்தத்தினையே பிரயோகிக்குமாறு வெளிநாட்டு தூதராலயங்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் ரீதியிலான பொறிமுறைகளுக்கும் அரசு உதவி அளிக்கும் நிறுவனங்களுக்கும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நிரோஷ் கோரியிருக்கிறார் என்ற விடயத்தை அவர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் தங்களுக்கு எதிராக இடம்பெற்ற சித்திரவதைகள், தாம் பௌத்த சிங்கள ஆக்கிரமிப்பினை எதிர்த்த வேளை இடம்பெற்ற தாக்குதல்கள் என்பதனால் இலங்கை அரச கட்டமைப்புகளாக ஒருபோதும் நீதி கிட்டாது என்பதை தாங்கள் உணர்வதாகவும், அரச கொள்கைகளையும் சட்டங்களையும் சட்ட அமுலாக்கம், அதாவது பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்புக்கு வலு சேர்ப்பதாகவே இது பார்க்கப்படுகின்றன. யாரும் எதிராக அமையக்கூடாது என்பதில் ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பே இலங்கையில நடைமுறையில் இருக்குது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருந்த போது மாற்றமின்றி இந்த நிலை தொடர்கின்றது. பௌத்த பேரினவாத விஸ்தரிப்புக்கு எதிராக கடந்த காலங்களில் நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் கூட இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற விடயத்தை இங்கு சொல்லி இருக்கிறார்கள். தையிட்டியில வலிகாமம் வடக்கு பிரதேச சபை ஏகமனதாக முன்னெடுத்திருந்த அந்த சபை தீர்மானத்தின் அடிப்படையில் பகிரங்க அகிம்சை வழி போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மதித்தே தாம் போராடியதாகவும், அவ்வாறு போராடிய போது தங்கள் மீது காவல்துறையினர் பிரயோகித்த சித்திரவதையினையும் மனித குல அநாகரிகத்துக்கு ஏற்புடையனானது அல்ல நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இலங்கையில் உள்ள பிரதான நாடுகளின் வெளிநாட்டு தூதராலயங்கள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனங்கள், சித்திரவதைக்கு எதிரான சர்வதேச ஸ்தாபனங்கள், இலங்கைக்கு உதவி வழங்கும் நாடுகள், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள மனித உரிமைகள் நிறுவனங்கள் மற்றும் ஏனைய ஸ்தாபனங்களுக்கு இந்த விடயம் பற்றி போதிய ஆதாரங்களுடன் தாங்கள் முறையிட்டிருப்பதாக சொல்லி இருக்கின்றார். இராணுவமயமாக்கத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளில் அரச அனுசரணையுடன் இரங்கலுக்கிடையே நல்லிணக்கத்தினை பாதிக்கும் வகையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருவதாகவும், அரசாங்கம் இவ்வாறான நீதி கோரிய அகிம்சை ரீதியிலான போராட்டங்கள் மீது அடக்குமுறையினை மக்களிடத்திலும் அச்சத்தினை ஏற்படுத்தும் நோக்கத்தில் காவல்துறையினர் ஏவிவிட்டு சித்திரவதை செய்து வருகின்றமை உடன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் அவர்கள் கோரியிருக்கின்றார்கள். இதையும் தாண்டி தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் காவல்துறையினின் செயற்பாடுகள் தொடர்பாக அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தம்பி ராஜா ஜால் ஊடகத்தில் பலதரப்பட்ட விடயங்களை அந்த ஊடக சந்திப்பில் சொல்லி இருக்கின்றார். உண்மையில் இவருடைய இந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது பல விடயங்களை சொல்லி இருக்கின்றது. இதையும் தாண்டி தையிட்டியில் காவல்துறையினர் நடந்து கொண்ட விதம் நாடு இரண்டாக பிளவுபட்டுள்ளது என்பதனை பட்டவர்த்தமாக காட்டி நிற்கின்றது என தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் சட்டத்தரணி மணிவண்ணன் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கூட்டணியின் அலுவலகத்தில் ஊடக சந்திப்பினை அவர் நடாத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறான விடயங்களை சொல்லி இருக்கின்றார். தையிட்டி விகாரை முன்பாக நடைபெற்ற அமைதி வழி போராட்டத்தின் போது காவல்துறையினர் இடையூறுகளை ஏற்படுத்தி அங்கு அமைதியின்மையை ஏற்படுத்தி இருந்தனர். மதகுருவான வேலன் சுவாமிகளை விளைச்சத்தனமாக தாக்கி அவரை காட்டுமிரண்டாக தாக்கி இழுத்துச் சென்று காவல்துறை வாகனத்தில் ஏற்றியிருக்கின்றனர். அதேவேளை மக்கள் பிரதிநிதிகளாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை தள்ளி வீழ்த்தி இருக்கிறார்கள். வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் 3 உள்ளிட்ட 4 அடித்து இழுத்து
சென்று வாகனத்தில் ஏற்றி அராஜகம் செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர். இந்த காவல்துறையினுடைய அராஜகத்தை தமிழ் மக்கள் கூட்டணி மிக வன்மையாக கண்டிக்கிறது என்ற விடயத்தை இவர் சொல்லியிருக்கிறார். போலீசாரின் இந்த செயற்பாடானது நாடு இரண்டாக பிளவுபட்டு இருக்கிறதை தான் காட்டி நிற்குது. எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் சிங்கள பௌத்த தீவிரவாத போக்குல மாற்றம் ஏற்படவில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. இது இந்த ஆண்டு திருகோணமலை புத்தர் சிலையை வைத்தமை தொடர்பிலான பிரச்சனையின் போது பௌத்த பிக்கு ஒருவர் காவல்துறை அதிகாரியை கன்னத்தில் அறைந்தார். அதற்கு எதிராக காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காத அமைதி காத்திருந்தது. ஆனால் வேலன் சுவாமிகளை மிலேச்சஜனமாக தாக்கி கைது செய்திருக்கிறார்கள். வேலன் சுவாமி ஒரு பௌத்த பிக்குவாக இல்லாதமை தான் இதற்கு காரணம். வேலன் சுவாமிகளுடன் நடந்து கொண்டது போன்று ஒரு பௌத்த பிக்குடன் போலீசாரால் நடந்து கொள்ள முடியுமா என்ற கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார். வேலன் சுவாமி வலிவடக்கு பிரதேச சபை தவிசாரணை வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் ஆகியோர் தம் மீது காவல்துறை மேற்கொண்ட அந்த மிலேச்சத்தனமான தாக்குதல் சம்பவத்துக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என எதிர்பார்த்திருக்கின்றேன் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவ்வாறு காவல்துறைக்கு எதிராக வழக்கு தொடர விரும்பின் சட்டத்தரணி என்ற ரீதியில் தான் முழுமையாக, அதாவது கட்சியின் பக்கம் பலமாக அவர்களுக்கு நிற்பேன் என்ற விடயத்தை இந்த இடத்துல உறுதியாக சொல்லுகிறேன் என்ற விடயத்தை அவர் அந்த ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். அதேபோல வலிவடக்கு பிரதேச சபையினரிடமும் அன்பான கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். உங்கள் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் சாதாரணமான குடிமகன் ஒரு கட்டிடத்தை அமைக்கும் போது பிரதேச சபையின் அனுமதி பெறாவிடின் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறீர்கள். அதே போன்று தையிட்டி விகாரையில் நடைபெறுகின்ற இந்த சட்டவிரோத கட்டிடங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிறேன் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவாறு இருக்க இன்னொரு பக்கம் தையிட்டி விகாரைக்கு எதிராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகம் முன்பாக போராட்டம் ஒன்றினை ஏற்படுத்தி நடத்தி இருந்தார்கள். தையிட்டி எங்களுடைய சொத்து, எங்கள் காணிகளை அபகரிக்காது என பிரதான கோஷங்களை எழுப்பி அவர்கள் அந்த விகாரை அகற்ற கோரியும் அவர்களும் ஆர்ப்பாட்டத்தை செய்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே எது எப்படி இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக திரண்டிருக்கின்றார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றாக திரண்டிருக்கிறார்கள். கட்சிகள் ரீதியாக, தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் ரீதியாக, மக்கள் ரீதியாக திரண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலேயாவது தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை நாம் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையிலேயே தாயகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வேண்டுமாக இருந்தால் எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் எல்லோரும் ஓரணியிலத்தை இரண்டு அரசிடமிருந்து இந்த தையிட்டிக்கு ஒரு சாதகமான, ஒரு மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய ஒரு தீர்வினை, ஒரு விடயத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விடயமாக இருக்கிறது. ஆனால் அண்மை காலமாக இந்த காவல்துறையினுடைய அராஜக முறைகள், அடக்குமுறைகள், அடாவடித்தனங்கள் என்பது நாளுக்கு நாள் பிரதானமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் இடம்பெறுகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் அவர்களுடைய அராஜகமும் அடக்குமுறையும் என்பது ஏராளமாக இருக்கிறது. உண்மையிலே மக்கள் வீதிக்கிறங்கி போராட்டங்களை செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கான ஒரு தேவை இருக்கின்றது. அவர்களுக்கான ஒரு முக்கியமான விடயம் ஒன்று முன்வைக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்காத பிற்பாடுதான் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாது தங்களுடைய எவ்வளவுக்கு தங்களுக்கு அந்த விடயம் முக்கியமாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகவும் அரசுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அழுத்தத்தை கொடுத்தால்தான் அரசு அதை எங்களுக்கு நிறைவேற்றி தரும் என்ற ஏதோ ஒரு எண்ணத்தில் தான் மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். ஆனால் அந்த போராட்ட களத்துக்கு செல்கின்ற காவல்துறையினர், இராணுவத்தினர், அதே போன்று அந்த போராட்டத்துக்கு செல்கின்றவர்கள் இவ்வாறான அராஜக முறையில் ஈடுபடுவது என்பது எந்த அளவுக்கு சரியானது என்பதை தான் இங்கு நாம் கேள்விகளாக தொடுக்க விரும்புகின்றோம். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.